Hello everyone. லாஸ்ட் வீடியோ நம்ம பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஈஸியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ப்ரௌனியை கட் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள், பார்க்குறப்பயே எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு நம்ம இப்படி ஸ்பூனோ ஒரு விஸ்கோ இல்லை பீட்ரோ வச்சு நம்ம இப்படி கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு ஒரு 100 grams ஆஃப் பட்டரை வந்து இங்கே நம்ம உருக்கி வச்சுருக்கேன். உருக்கின வெண்ணெயை வந்து நம்ம இந்த முட்டை கூட கலந்து நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் பீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் நான் இந்த முட்டை கூட சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை அளந்தமோ அதே 1/2 கப்பில் வந்து நான் சுகர் எடுத்துக்கிறேன், வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ நான் இந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்பூனில் செய்ய கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா எக்கு வந்துட்டு பீட் ஆகும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் சர்க்கரை ஆட் பண்ணமோ அதில் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன். இது இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் வந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு டைரி மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கலந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இப்போது நம்மளுக்கு கேக் பேட்டர் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ கேக் டின்னில் பட்டர் ஷீட் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கேக் பேட்டரை நீங்கள் வந்துட்டு இந்த கேக் மோல்டில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் இது வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாக்லேட் வேணும்னா சாக்லேட் சிப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நட்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பாதாமும் முந்திரியும் இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதை இப்போ நான் அந்த கேக் பேட்டர் மேலே நான் வந்துட்டு தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இதை நம்ம வந்து குக்கரில் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரௌனி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி நல்லா டேப் பண்ணிங்கன்னா தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குக்கரில் வந்து கல்லுப்பு ஒரு லேயர் வச்சு ஒரு 15 minutes வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் குக்கரை. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி பேட்டரை இப்போ நம்ம குக்கரில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு தட்டோ அது மாதிரி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கேக் இருக்க பாத்திரத்தை வந்து நீங்கள் அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மூடி போடுறப்ப ஒன்று நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். உள்ளார அந்த ரப்பரோ கேஸ்கெட்டோ இல்லை மேலே அந்த குக்கரோட வெயிட்டோ போடக்கூடாது. போடாமல் நீங்கள் வெறும் மூடியவே வந்து குக்கர் மேலே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து ஒரு 40 to 45 minutes அப்படியே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 50 minutes வந்துட்டு விட்டுட்டு நான் எடுத்து பார்க்குறப்போ ஒரு கத்தி வச்சோ இல்லை ஒரு டூத் பிக்கர் வச்சோ நீங்கள் குத்தி பார்க்குறப்போ இந்த மாதிரி கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் கையிலையும் ஒட்டக்கூடாது. அப்படி இருக்கப்போ ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம கூல் டவுன் ஆக விடணும். கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பட்டர் ஷீட்டோட ப்ரௌனியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு ஷெல்ஃப்லேயோ நம்ம ப்ளேஸ் பண்ணுறப்போ கீழே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கப்போ தான் நம்மளுக்கு அந்த பட்டர் ஷீட் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பட்டர் ஷீட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ அந்த கேக் மோல்லையே வந்து தலைகீழாக திருப்பி வச்சு இந்த நான் ப்ரௌனியை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறப்பயே அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். மேலே அந்த கிராக்கல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்படி கட் பண்ணி காட்டுறப்ப ஃப்ளஃபியாக வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு. தேங்க்யூ, பாய்.